இந்த யந்திராலயத்துடைய வடிவம் ரொம்ப வியப்பா இருக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே முக்கோண வடிவத்துல வந்து எல்லாமே பார்க்க முடியும் அப்படின்ட்டு. கட்டிடமுமே ரொம்ப வியப்புல தான் இருக்கு. எப்படி வந்து நான் முச்சதுரம் சொன்னேன்லம்மா, திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட முச்சதுரம், திருமால் மார்பில் உள்ள முச்சதுரம். பெருமாள் கோவில் திருப்பதியில போனீங்கன்னா அந்த முச்சதத்துல அந்த லக்ஷ்மி எந்திரம் அது மேல வந்து சந்தனம் வச்சு கொடுத்தா 10,000 25,000 ரூபாய். இது நமக்குள்ள இருக்கிற முச்சதுரம், அந்த ஆயுத எழுத்துன்னு முச்சதுரம். இது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுல எல்லா மதத்தையும் சார்ந்த இதுவும் இருக்கும். இனம், மொழி, மதம் கடந்து இந்த இடத்துல இந்த சக்கரத்துக்குள்ள வருவாங்க. ஏன்னா இது 1 கோடி வித்துக்களை காப்பாற்றக்கூடியது. 1 கோடியே 11,11,11,111 வித்துக்களை காப்பாற்றும். இதுக்கு இனம், மொழி, மதம் தெரியாது. இறைவன் பரம்பொருள், அந்த மகாசக்தி 2025 இருந்து பரம்பொருள் வரப்போறாருன்னு சொல்றாங்க. சோ அந்த வெள்ள உருவம் தான் உள்ள இருக்கிறது, நீங்க பாக்குறீங்க. இந்த முச்சோதரம் வேலை பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்கிற கலசங்கள் மொத்தம் 114 கலசங்கள் நீங்க பாக்குறீங்க. 114 கலசங்கள். இந்த கர்ப்ப கிரகம் இருக்கு பாத்தீங்களா, இது முழுமையாவே முக்கோணம், அக்னியை சார்ந்தது. அதான் மெயின். அக்னி வடிவத்தை சார்ந்தது அந்த முக்கோணம். அப்போ உள்ள என்ன ஹீட் இருக்கும் பாருங்க. முழுக்க முழுக்க சுத்த உஷ்ணம் மூலஸ்தானத்துல இருக்கும். மிஞ்சி ஒரு 10 நிமிஷம் பண்ண முடியாது, 1 நிமிஷம் பண்றதே கஷ்டம்.